தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சர் நீடிக்க வேண்டும் என்ற முந்தைய திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய அவசியம் தவிக அரசுக்கு இல்லை என்றும், இது தொடர்பான கொள்கை முடிவுகளை முதலமைச்சர் விஜய் எடுப்பார், அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கருத்து தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்ப்புகளுக்கும் விமர்சனங்களுக்கும் வழிவகை செய்தது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக மாநில முதலமைச்சர் செயல்படுவது என்பது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட கொள்கை முடிவு. உச்சநீதிமன்ற உத்தரவு பெற்ற பின் அதை மீறி மாநில உரிமைகளை அடகு வைக்க துடிக்கும் தவிக கூட்டணி அரசின் காங்கிரஸ் அமைச்சரின் பேச்சு கண்டனத்திற்கு உரியது என்று அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடவே அமைச்சர் விஸ்வநாதனின் இந்த கருத்து முதலமைச்சர் விஜயின் ஒப்புதலுடன் தான் பேசப்பட்டதா என கேள்வியும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற முந்தைய திமுக அரசின் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர் முதலமைச்சர்தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி கருத்து தெரிவித்துள்ளார். கூடவே உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்து பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டுமே தவிர முதலமைச்சர் தான் வேந்தர் என்ற நிலைப்பாட்டை மாற்ற தவிக அரசு எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது மாநில அரசின் உரிமைகளை தாரை பார்ப்பதாகும் என காட்டமாக விமர்சனத்தை முன்வைத்தார். அமைச்சர் விஸ்வநாதனின் பேச்சானது மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு போராடி பெற்ற ஒன்றை கைவிடுவது மட்டுமின்றி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பது போலானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் MP ரவிக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை முதலமைச்சர் அவர்களின் ஒப்புதலோடுதான் சொல்கிறாரா என கேள்வியும் எழுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அரசியல் கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் உரிய நேரத்தில் கொள்கை முடிவை எடுப்பார் என்றுதான் கூறினேனே தவிர தற்போதுள்ள நிலை குறித்து எந்த கருத்தும் கூறவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் தான் கூறாத ஒன்றை கூறியதாக திரித்து வெளியிடப்பட்டதை கண்டிக்கிறேன் என்றும், மாநில உரிமைகளை பறிக்கிற வகையில் எனது கருத்து அமைந்ததாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது எனவும், தவறான கருத்துக்களை கூறுவது அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயல் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கமளித்துள்ளார்.